நண்பர்களே வணக்கம். நெற்றிக்கண்ணுக்காக சுப்பிரமணியன். இன்று நாம் காண இருக்கும் காணொளி பீகார் தேர்தல் சம்பந்தமாக. என்டிஏ கூட்டணி அபார வெற்றி அடைந்துள்ளது. என்ஜிபி கூட்டணி தோல்வி அடைந்துள்ளது. இதில் ஒரு 5 ஃபேக்டர், 5 விஷயம் இந்த வெற்றிக்கு உதவி செஞ்சிருக்கு தான் நம்ம பார்க்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. தேர்தல் நடப்பதற்கு 5 நாளுக்கு முன்னாள் ஒவ்வொருடைய கணக்கிலையும் வர வைக்கப்பட்டிருக்கு. அது தொழில் தொடங்குவதற்காக அவங்க என்ன தொழில் தொடங்கணும்னு பிரியப்படுறாங்களோ, பின்னாடி உங்களுக்கு நாங்கள் பணம் தரோம், ஆனால் முன்பணமாக 10,000 வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கணக்கிலையும் போட்டதாக ஒரு தகவல். இன்னும் வேறு சில விஷயங்கள் எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பெண்கள் மத்தியில் ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தியிருக்கு. அதையும் குறிப்பாக ஏன் பெண்கள் என்று சொல்றேன்னா, ஆண்கள் கையில் இந்த பணம் போயிருந்ததுன்னா அவன் வேற மாதிரிலாம் சிந்திப்பான். பெண்கள் என்பவர்கள் பொருளாதாரத்தை எதிர்பார்க்கிறது இருக்கக்கூடியவங்க, குடும்பத்தை நடத்தக்கூடியவங்க, குடும்பத்தை நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு தெரிஞ்சவங்க, குடும்பத்துக்கு பொருளாதாரம் தேவை, எப்படியாவது ஒரு வகையில கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு கூலி வேலைக்கு போவாங்க, தொழிலாளியா இருப்பாங்க, பல சிரமத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பணம் கிடைச்ச உடனே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்கு. அதுவும் 4-5 டேஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்ன அவங்க மைண்டை செட் ஆயிடுத்து. அந்த தேர்தல் நேரத்தில் அவங்க அந்த வாக்குகளை அந்த கட்சிக்கு போடணுங்கிற உறுதி முடிவு எடுத்திருப்பாங்க. ஒருவேளை தேர்தல் ஜெயிச்சு வந்தா நாங்க தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தா ஓட்டு போட்டிருப்பாங்களாங்கிறது சந்தேகம். இது முன்னாடியே பணம் வந்ததுனால அவங்க போட்டா. கிட்டத்தட்ட ஓட் ஃபார் கேஷ். தமிழ்நாட்டில் காசு கொடுத்து ஓட்டு வாங்கினா அது தப்பு, ஆனா வடக்கே உள்ள மாநிலத்தில் கொடுத்தா அது தப்பு இல்லை. அது கொஞ்சம் லீகலைஸ்டா கொஞ்சம் மாடிஃபைடா செய்வாங்க. எப்படி லோனுங்கிற பேர்ல அவங்க அக்கௌண்ட்ல, பேங்க் அக்கௌண்ட்லயே பணத்தை போட்டுருது. எப்படி இங்கெல்லாம் லஞ்சம் ஊழல் பணம் வாங்கி காசு பணம் வாங்கினா தப்புன்னு சொல்றாங்க. ஆனா எலக்ட்ரோல் பாண்ட்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி பணம் வந்தப்போ அதை என்ன சொன்னாங்க, அவங்க கொடுத்த நன்கொடை அப்படின்ட்டாங்க. புரிஞ்சுங்களா? ஆனா சுப்ரீம் கோர்ட்டை அதை தலையில கஞ்ச் பண்ணி அதை கம்ப்ளீட்டாவே ரத்து பண்ணிடுச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் ஒரு சிஸ்டம் நடந்தா அது தப்பா இருந்தாலும் தப்பு தான், ஆனா இங்க நடந்தா அது தப்பு. ஆனா அதே அங்க கொஞ்சம் மாடிஃபைடா வேற மாதிரி செஞ்சாங்கன்னா, டெக்னிக்கலா செஞ்சாங்கன்னா அது தப்பு இல்லைங்கிறது சொல்லப்படுவாங்க. ஆக இந்த 10,000 ரூபாய் பணம் என்பது இந்த தேர்தலில் ஒரு ஃபேக்டரா அது வேலை செஞ்சிருக்கு. இரண்டாவது ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி எல்லாம் காரு கீரு ஃப்ரிட்ஜ் ஏசி இதுக்கெல்லாம் தான் கம்மியா இருக்கு. சாப்பாடு பொருள் பெட்ரோல் டீசலுக்கெல்லாம் கம்மி ஆகல. சாமானிய மக்கள் இன்னும் கஷ்டத்தான் பண்றான். மக்கள் கையில பெரிய அளவுக்கு பணம்லாம் ஒன்றும் கிடையாது. தங்க விலையெல்லாம் கிருகிருன்னு ஏறிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் இதெல்லாம் ஒட்டுமொத்தமா நாட்டில் மக்கள் மத்தியில பேசப்படும். ஜிஎஸ்டி கம்மி பண்ணிட்டாங்க. ஆனா எந்த அளவுக்கு ஏற்றி வச்சிருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் மக்கள் பொதுவாக அதை ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, மறந்துடுவாங்க. அன்னைக்கு என்ன நடக்கிறது அதைத்தான் மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஆனா உண்மையிலே ஜிஎஸ்டி இந்த பர்சன்டேஜா இருக்கணுமான்னு பார்த்தா கிடையாது. இதை விட இன்னும் கம்மியா இருக்கணும். அரசு நம்மகிட்ட இது வாங்குறது ஜாஸ்தி. ஆனா இது சாமானிய மக்கள், ஏழை மக்களுக்குலாம் தெரியாது. சோ அவங்க மத்தியில் எப்படி பிரச்சாரம் நடக்கும்னா ஜிஎஸ்டி கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு. சோ அது கொஞ்சம் இந்த தேர்தலில் இம்பாக்டா அது வேலை செஞ்சிருக்கும். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா, பீகார் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் வேலை செய்யறாங்க. அவங்க ஒரு மாதிரி நடத்தப்படுகிறார்கள், இல்ட்ரீட் செய்யப்படுகிறார்கள். யாரால்? திமுகவால். அப்படி என்று பாரத பிரதமர் அவர்கள் பீகார் தேர்தல் போது பேசினார். அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. ஓட்டுக்காக என்ன வேணா பேசலாம், இன்னைக்கு ஆயிப்போச்சு. சோ அது ஒரு 10 பேர்ட்ட வேலை செஞ்சாலும் வேலை செஞ்சுதானே, அது ஓட்டு தானே, அதுவும் கொஞ்சம் இம்பாக்டா இருக்கு. ஏன்னா இப்படிதான் அவங்க ஒரிசால பேசினாங்க. ஐஏஎஸ் பாண்டியன் விழுத்தணுங்கிறதுக்காகவும் விழுத்தணுங்கிறதுக்காக தமிழ்நாடு, பீகார், ஒரிசா எங்க இருக்கு கோவில் சாவி, தமிழ்நாட்டுக்கிட்ட இருக்கு அப்படின்னாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ அது எப்படி அங்க வேலை செஞ்சோம் அதே மாதிரி இதுவும் இங்க கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கும். எல்லாத்துக்கும் மேல இந்த 2ஆம் கட்ட தேர்தலுக்கு முன்னாடி டெல்லியில ஒரு கார் வெடி விபத்து நடந்தது உங்களுக்கு தெரியும். அது கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கும். எல்லாத்துக்கும் மேல எஸ்ஐஆர் பிரமாதமா வேலை செஞ்சிருக்கு. அதுல மட்டும் மாற்ற சந்தேகமே இல்லை. ஏன்னா ஒரு கட்சி வெற்றி தோல்விங்கிறது சகஜம். ஸோ லைட் டிஃபரன்ஸ் இருக்கலாமே தவிர வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்காது. இந்த அளவுக்கு மாபெரும் வெற்றியை தேடி இருக்காங்க மக்கள். அடிச்சு பிடிச்சி ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அங்க ஒன்றும் பீகார்ல தேனும் பாலும் ஓடுறதில்ல. நீங்க சொல்ல போனா ரொம்ப மோசமான நிலையில தான் பீகார் இருக்கு தமிழ்நாட கம்பேர் பண்ணும்போது. தமிழ்நாட்டில் தான் எப்படின்னா அப்படி நல்லா இருந்தா தமிழ்நாட்டில் ஏன் வேலை செய்யறாங்க பீகார் மக்கள்? அப்போ அந்த அளவுக்கு இந்த ஆட்சியே தொடரணும் அப்படின்னு பீகார் மக்கள் அங்க ஒன்றும் உறுதியா ஒன்றும் எல்லாம் விரதம் ஒன்று எல்லாம் தபம் இருக்குல்ல. அப்போ
சில விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா எந்த கட்சிக்குமே ஒரு தொடர்ந்து ஆட்சியில் தான் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அது வந்து பீகார் கிட்டத்தட்ட நீண்ட நாட்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய நிதிஷ் கட்சி ஆனாலும் சரி, அவருடைய கட்சியானாலும் சரி, அல்ல மத்தியில் ஆட்சி செய்ய பாஜகவானாலும் சரி, ரெண்டு மத்திய மாநில அரசுகள் மீது கட்டாயம் அதிருப்தி மக்களுக்கு இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஆனால் அதையும் மீறி அவங்க எப்படி வராங்கிறது அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. எந்த அளவுக்கு அது உண்மை பொய் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு பிரிச்சு மேய்ஞ்சு காமிச்சாரு. எப்படி ஓட்டு திருடப்படுகிறது, பூத்துல என்னென்ன பண்ணியிருக்காங்க, செத்தவங்களுக்கு எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க, எப்படி ஆள் இருந்து ஓட்டு போடாம இருந்து, இப்படி பல்வேறு விஷயங்கள் கர்நாடகாலையும் பீகார்லையும் நடந்ததெல்லாம், அவர் ஹரியானாவில் நடந்ததெல்லாம், ராஜஸ்தான் நடந்ததெல்லாம் எடுத்து நமக்கு காமிச்சாரு. அது மட்டும் இல்ல, இந்த எஸ்ஐஆர்ல வந்து பீகார்ல எவ்வளவு ஓட்டுகள் அங்க வந்து தடப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட 65 லட்சம் ஓட்டு வந்து அங்க ஒதுக்கப்பட்டிருக்குங்கிறத ஃபிகர்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. கோர்ட்ல கேஸ் நடக்கிறது. அப்போ இதுல வந்து அவர் சொல்றது 100% உண்மை நாம் எடுக்காட்டாலும் கண்டிப்பா அதுல உண்மை இருக்கும். எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் உண்மை அப்படிங்கிறத வேணா நம்ம சொல்லலாம். பட் சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங். நெருப்பு இல்லாமல் புகையாது. ஏதோ நடந்திருக்கு, அதைத்தான் சொல்றாரு. அப்போ அது பெரிய அளவுக்கு வேலை செஞ்சிருக்கு. இதெல்லாம் செய்துதான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வெற்றி தோல்வியை வந்து அங்க உறுதிப்படுத்தி இருக்கே தவிர, பட் மற்றபடி ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா, ஆனஸ்டா, நேர்மையா, தர்மத்தின்படி ஒரு தேர்தல் நடந்து வெற்றி நடந்திருக்கா என்று கேட்டால் அதுவும் நமக்கு தெரியாது. இட்ஸ் கொஸ்டின் மார்க். இந்த பகவானுக்கு தான் வெளிச்சம். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து தேர்தல் இந்த மாதிரி முறையில் நடந்தது அப்படின்னு சொல்லிக்கலாம், நம் தேசம் எங்கே செல்கிறது என்றுதான் கேள்விக்குறி. எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதுதான் ஜனநாயகத்தின் கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஆனா இதை குறை சொல்லி கொண்டு, தப்பு சொல்லி கொண்டு எதிர்கட்சிகள் இப்படியே இருந்தாங்கன்னா அதுல அர்த்தம் இல்லை. பின் எதிர்கட்சிக்காக வாக்களிக்கணும் கூட நாளைக்கு என்ன நினைப்பான், ஓட்டு போட்டே பிரயோஜனம் இல்லை, யாருக்கு ஓட்டு போல இதோட ரிசல்ட் இப்படிதான் வரும், நம்ம எதுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி ஓட்டு போடாம நின்றுவாங்க. ஆகவே இத முறைப்படி தேர்தல் நடத்துவதற்கு என்ன செய்யணுமோ அதை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டமாகட்டும், எதிர்கட்சிகளாகட்டும், ஆளுங்கட்சி ஆகட்டும், எல்லாருமே உறுதிப்படுத்த வேண்டும். அப்பதான் வந்து இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு அழகு. மக்கள் அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆட்சியை கொண்டு வர முடியும். அது ஒரு மக்களாட்சியா அமையும். இது இப்படி நடந்ததுன்னு சொன்னா பிறகு அதுல ஒரு பயனும் கிடையாது. ஆகவே இதை மக்கள் நாம புரிஞ்சுக்கிட்டாலும் எதிர்கட்சிகள் புரிந்து கொண்டு, ஆனா அன்பார்ச்சுனேட் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. இது தப்பே தெரிஞ்சாலும் வேற வழி இல்லை. ஜனநாயக முறைப்படி ஒரு தேர்தல் அறிவிக்கும் போது தேர்தலை கலந்து கொண்டுதான் தீரணும். இதை பாய்காட் பண்ணலாம், அது நல்ல விஷயம் தான். ஆனா பாய்காட் பண்ணா ஒரே கட்சி என்ன பண்ணுவாங்க, அவங்களே அறுத்து எல்லா இடத்துலயும் அவங்களே ஜெயிச்சு அறிவிச்சுட்டு போயிடுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் அதையும் செய்யும். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னைக்கு. ஆனா அவங்க சொல்றது இதெல்லாம் நாம சொல்லல, இதெல்லாம் இங்க சொல்லப்படுகிறது. எங்க பத்திரிகையிலையும் தொலைக்காட்சியிலையும் அதுலேருந்து வர விஷயங்களை நாம சொல்றோம். ஸோ இதை எந்த அளவுக்கு புரிஞ்சு எதிர்கட்சிகளும் மற்றவங்களும் செயல்படுத்துறாங்களோ அப்பதான் நம்ம நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி போக முடியும். இது ஒரு நல்ல அறிகுறி இல்லை என்பதான் நம்மளோட அபிப்பிராயம். இது யாரையும் புண்படுத்துறதுக்காகவோ யாரையும் உயர்த்தி தாழ்த்தி நாம பேசல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.